ஹாய், இட்ஸ் டே 4. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ருமேட்டிக் ஃபீவர். ருமேட்டிக் ஃபீவர் வந்து ஒரு முக்கியமான பிஒய்டி ஃபார் எஃப்எம்ஜிஇ. ருமேட்டிக் ஃபீவர் பற்றி தெரியும்னா, ருமேட்டிக் ஃபீவர் காசஸ் மல்டி சிஸ்டம் டேமேஜ். ருமேட்டிக் ஃபீவர் யார் யாருக்கு வரும் முதல்ல 5 to 15 year old சில்ட்ரன்ஸுக்கு வருது. மெயின் காசட்டிவ் ஏஜென்ட் குரூப் ஏ பீட்டா ஹீமோலைட்டிக் ஸ்டெப்டோகாக்கை. ஏன் ருமேட்டிக் ஃபீவர் வருது? இது ஒன்றுமே இல்லை, மாற்றி அடிச்சிடுறாங்க. கிராஸ் ரியாக்டிவிட்டி. பிகாஸ் இப்போ எப்படின்னா ஆன்டிஜன் இருக்குல்ல, என்னது ஸ்டெப்டோகாக்கையோட ஆன்டிஜனுக்கு ஆப்போசிட்டாக நம்மளோட பாடி செல்ஸ் வந்து இம்யூன் செல்ஸ் வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த ஆன்டிபாடிஸ் வந்து ஸ்டெப்டோகாக்கையோட ஆன்டிஜனை அடிக்காமல் அதோட சிமிலியர் ஸ்ட்ரக்சராக இருக்கிற நம்மளோட ஓன் பாடியவே அட்டாக் பண்ணுது. இது வந்து இந்த கிராஸ் ரியாக்டிவிட்டி வந்து டைப் 2 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியில் வருது. ஏன்னா டைப் 2 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி என்னது, ஆன்டிபாடி மீடியேட்டட். ஸோ நம்ம இது வந்து டைப் 2 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. ஓகே, அடுத்து ஆர்கன்ஸ் இன்வால்வ். என்னென்ன ஆர்கன்ஸை போய் வந்து தெரியாமல் மாற்றி, அதாவது ஆன்டிஜன் ஸ்டெப்டோகாக்கை ஆன்டிஜனுக்கு பதிலாக எந்த ஆர்கன்ஸ் அட்டாக் பண்ணுதுன்னா ஹார்ட், ஜாயின்ஸ், நியூரலாஜிக்கல், ஸ்கின் அண்ட் சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ. ஹார்ட்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் தான் மோஸ்ட் காமன். ஓகேங்க, ஹார்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போது ஹார்ட் வந்து இயர்லி அண்ட் காமன் ஃபியூச்சர். மோஸ்ட் காமன் எண்டோகார்டிட்டிஸ். இது வந்து ஆக்சுவலி எல்லா லேயரையும் அட்டாக் பண்ணும். ஸோ இது பேன்கார்டிட்டிஸே காஸ் பண்ணும். இதில் மோஸ்ட் காமன் வந்து எண்டோகார்டிட்டிஸ். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னதுன்னா, மோஸ்ட் காமன் மிட்ரல் வால்வு தான் மோஸ்ட்லி அஃபெக்ட் பண்ணுது. மோஸ்ட் ரேர் வந்து பல்மினரி வால்வ். சரியா? ஆன்டிபாடிஸ் வந்து ரிப்பீட்டடாக ஹார்ட் அட்டாக் பண்ணுறதுனால மெக்கலம் பேட்ச் ஃபார்ம் ஆகுது. க்ரோனிக் இன்ஃப்ளமேஷனால் கால்சிஃபிகேஷனும் உங்கள் ஃபைப்ரோசிஸும் அந்த என்னது மிட்ரல் வால்வ் நடந்து மிட்ரல் ஸ்டீனோசிஸாக ஆக வாய்ப்பு இருக்குது. என்ன மர்மர் வந்து ரிமேட்டிக் டிசீஸில் ரிமேட்டிக் ஃபீவரில் வருதுன்னா கேரிகோம் மாதிரி அதில் வச்சுக்கோங்க. ஜாயிண்ட்டும் ஃபஸ்ட்டு இயர்லி அண்ட் காமன் ஃபியூச்சராக தான் வரும். அதில் ஏசிமெட்ரிக்கல் இன்வால்மெண்ட்டு இருக்கும். அங்கே ஃபஸ்ட்டு நடக்கிறது ஆரம்பிக்கும் போதில் வந்து என்னது மோனோ ஆர்த்ராலஜியா, சிங்கிள் ஜாயிண்ட் பெயின் மாதிரி இருக்கும். அடுத்து இன்ஃப்ளமேஷன், மோனோ ஆர்த்ரைட்டிஸ் அங்கே வரும். அடுத்து பாலி ஆர்த்ராலஜியாக வந்து மல்டிபிள் ஜாயின்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே, நியூரலாஜிக்கல் இதில் பார்க்கும் போதில் சிண்டன்ஹாம் கொரியா வருது. ஸ்கின்னில் வந்து எரித்திமா மார்ஜினேட்டம் வரும். சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூவில் வந்து சப்கியூட்டேனியஸ் நாடியூல்ஸ், பெயின்லெஸ் நாடியூல்ஸாக வருது. இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து த்ரோட் ஸ்வாப் கல்ச்சர் அண்டு ஏஎஸ்ஓ டைட்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். க்ரிட்டீரியா இதில் வந்து என்ன க்ரிட்டீரியா பார்க்கணுன்னா ரிவைஸ்டு ஜோன்ஸ் க்ரிட்டீரியா. அதில் வந்து 5 மேஜர் அண்ட் 4 மைனர். மேஜரை வந்து நம்ம ஜோன்ஸ்னு அதில் வச்சுக்கலாம், அது பார்த்துக்கோங்க. மைனரில் வந்து 4 க்ரிட்டீரியா இருக்குது. நம்ம எப்போ ருமேட்டிக் ஃபீவர்னு கன்ஃபார்ம் பண்ணோம்னா 2 மேஜர் ப்ளஸ் எவிடன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது கண்டுபிடிச்சாலோ, ஆர் 1 மேஜர் ப்ளஸ் 2 மைனர் க்ரிட்டீரியாவில் சாட்டிஸ்ஃபை ஆனாலோ, ப்ளஸ் எவிடன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கும் போதில் கண்டுபிடிச்சாலோ ருமேட்டிக் ஃபீவர்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த சார்ட் கொடுத்துருக்கேன், இதை ஒன்ஸ் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.